வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேசுகிறோம். சைபர் கிரைம்ஸ். இணையதளம் வழியாக ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்கின்றன, ஃப்ராட்ஸ் நடக்குது. மக்கள் நிறைய பேர் அதில் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள என்னென்ன வழிகளும் ப்ரிகாஷன்ஸ்லாம் கொடுத்தாலும் கூட இன்னும் விதவிதமான மக்கள் விதவிதமாக மக்களை ஏமாற்றுறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இது கொடுக்குறேன். இன்னைக்கு இணையதளத்தை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் அதை நம்பி தான் நம்ம பல விஷயங்கள் இருக்கிறோம். அலுவலகம் முழுவதுமே எல்லாத்தையும் நம்பி தான் இருக்கிறது. ஆனால் அதில் நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், இது வரைக்கும் என்னென்ன மாதிரிலாம் சில பண்ணியிருக்காங்க, சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். இது எல்லாம் தேவைப்பட்ட ரெண்டாவது பார்ட் 2 வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் போடுறேன். எந்த மாதிரிலாம் குற்றங்கள் நடைபெறுகின்றன, எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் தேடுறாங்க. இப்போ நான் சாம்சங் எனக்கு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் அப்படின்னு போய் தேடுறேன், இல்லை ஏதோ ஒரு கம்பெனி நான் ரிப்பேர்னு சொல்லி தேடுறேன் அப்படின்றால் உள்ளே போய் நான் கூகுளில் போய் தேடுறோம் அப்படின்னா அதில் நிறைய வெப்சைட் கொடுக்கறது. அதில் எங்கேயாவது சாம்சங்னு பேர் இருந்தாலே உடனே போய் கிளிக் பண்ணிடுறாங்க. ஆனால் அது வந்து கரெக்டான சாம்சங் நிறுவனத்தோட வெப்சைட் தானான்னு வெரிஃபை பண்ணாமல் அதுக்குள்ளே போகக்கூடாது. நார்மலாக டோல் ஃப்ரீ நம்பர்னு கேட்டால் அது கிடச்சிரும். அதை வச்சு நம்ம ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். நான் வெப்சைட்டுக்குள்ளே போகிறதா சாம்சங்கிற வார்த்தை இருந்தால் மட்டும், அல்லது எந்த கம்பெனி வேணாலும் இருக்கட்டும், வேறு எந்த நிறுவனமான கெல்வினேட்டர் நீங்கள் போகிறீங்க, வேறு எந்த ஆப்டானிக்கா நீங்கள் போகிறீங்க, என்ன பிராண்டு எது எது பற்றி கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் கூகுளில் போய் தேடும் பொழுது அந்த ஒரு பெயர் இருப்பதுனாலேயே அது வந்து ஒரிஜினல் வெப்சைட் என்று மக்கள் நம்பி விடக்கூடாது. ஏனென்றால் அந்த வெப்சைட்டில் ஸ்டார்டிங்கில் கெல்வினேட்டர் டாட்னு போட்டு வேறு ஏதாவது வெப்சைட் இருக்கும், அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இல்லை சாம்சங்னு போட்டு டாட் போட்டு வேறு ஏதாவது இருக்கும், ஃபிலிப்ஸ்ன்னு டாட்னு போட்டு வேறு ஏதாவது இருக்கும், அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி பல தவறான வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டான்னா அவன் எல்லா டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட வாங்கிடுறான். வாங்கிட்டு ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுங்க, அதை கட்டுங்கன்னு சொல்லி லிங்க் அனுப்புகிறான். அந்த லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா நம்ம அக்கௌண்ட் உடனே அக்கௌண்ட்டில் இருக்கிற அவ்வளோ பைசாவும் போயிடுறது. ஸோ அது ஒரு விதமான பாசிபிலிட்டி. ஸோ தவறான ராங் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்கும் பொழுது அதனால் சில ஃப்ராட்ஸ் நடப்பதற்கு நாமளே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு தடவை நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினாலும், எந்த அப்பாரட்டஸ் வாங்கினாலும், வீட்டில் எந்த அப்ளையன்ஸ் வாங்கினாலும் அது கூட ஒரு புக்லெட் வருது. அதெல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல வைங்க. அந்த புக்லெட்டுக்குள்ளே போனீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸுக்கான சரியான வெப்சைட் அதில் இருக்கும், சந்தேகமே கிடையாது. ஆனால் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த புக் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். இல்லை நெட்டில் போய் தேடும் பொழுது அந்த நிறுவன பெயர் மட்டும் இருக்கணும் அதில். அதுக்கு முன்னாடி பின்னாடி வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அது இருந்தால் நமக்கு சந்தேகம் வரணும், ரைட்டா? இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் அடிச்சு நம்ம கேட்டுடலாம். இரண்டாவது, போகஸ் இமெயில்ஸ். இமெயில்ஸே நிறைய போகஸ் இமெயில்ஸ். நீங்கள் சென்டர் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்னு போட்டிருக்கோம், ஆக்சிஸ் பேங்க்னு போட்டிருக்கோம், HDFC பேங்க்னு போட்டிருக்கோம். நம்ம உடனே அது நம்ம பேங்க்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிடுவோம். நினைக்கக்கூடாது. ஏனென்றால் ஃப்ரம் அட்ரஸ் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம். இப்போ நான் வந்து சண்முகசுந்தரம், உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது சண்முகசுந்தரம் நான் அப்படியே ஒன்றுமே போடாமல் சண்முகசுந்தரம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நானே என்னோட பேர் சண்முகசுந்தரத்துக்கு போல HDFC பேங்க்னு மாற்றலாம், எஸ் பேங்க்னு மாற்றலாம், பந்தன் பேங்க்னு மாற்றலாம். அப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம பேர் எப்படிலாம் வச்சுக்கலான் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி எனக்கு கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு செக் டிஸார்டர்னு வந்திருக்கு, இசிஎஸ் ரிட்டர்ன் வந்திருக்குனாக்கெல்லாம் பயந்து போகும். அது அந்த பேங்க்ல தான் வந்திருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் நேம் மேலே உங்களுடைய மவுஸை கொண்டு போனால் உங்கள் சென்டர் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க்னு வந்திருக்கு, எஸ் பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் பேங்க்னு வந்திருக்கு, உடனே உங்களுக்கு பயமாடுறது நம்ம பேங்க்கில் தான் நமக்கு வந்திருக்கோன்னு சொல்லி அந்த பேங்க் பேர் சென்டர் நேம் மேலே உங்கள் மவுஸை கொண்டு போய் அப்படி கொண்டு போனாலே லெஃப்ட் சைடில் கீழே உங்களுடைய மானிட்டரில் லெஃப்ட் சைடில் கீழே ஒரிஜினல் சென்டரோட இமெயில் ஐடி கிடைக்கும். அப்போ அது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இருக்கும், இல்லை உடனே பக்கத்திலே கூட காண்பிக்கும். அந்த மவுஸை கொண்டு பக்கத்தில் போனாலே உடனே ஒரிஜினல் இது காமிக்கும். ஸோ அது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லி, ரைட்டா? ஸோ அப்படி தான் எனக்கு நிறைய வருது. ஒரு நாளைக்கு 10-15 இது மாதிரி வேறு வேறு பேங்க் அதெல்லாம் 10-15 மெசேஜ் ஈஸியாக வருது. எனக்கு இதெல்லாம் ஸ்பேம்னு பார்த்தவொடனே தெரிஞ்சிடும்.
அது பாதி ஸ்பேம் ஃபில்டர் ஆகிடும். பட் நம்ம ரெகுலர் மெயிலே வந்து பார்த்த உடனே சென்டர் கிட்ட இந்த மவுஸை கொண்டு போனாலே ஒரிஜினல் தெரிஞ்சிடும். அது ஃப்ராட்னு தெரிஞ்சால் பக்கத்தில் போகவே வேண்டாம். அவ்வளோதான். மூன்றாவது, இப்போ ஆஃப்லேட்டாக வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால், கூகுள் பேயில் திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஒரு மெசேஜ் வரும். ஒரு அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரெடிட்டட் வித் 5,000 ருபீஸ், 2,000 ருபீஸ், 3,000 ருபீஸ் மெசேஜ் வரும். நம்ம உடனே மண்டை காயும், நமக்கு இங்கிருந்து 2,000 வர வேண்டியிருக்கு, 3,000 வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பேங்க்ல செக் பண்ணணும், இம்மீடியட்டாக போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது முதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பண்ணாதீங்க. 2,000 ருபீஸ், 3,000 ருபீஸ் உங்களுக்கு தெரியாத வந்திருக்குது அப்படின்றால் கூலிங் பீரியட் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு வேணும்னு ஃப்ராட் பண்ணுறவனா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவான். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் 2,000 ரூபாய் பை மிஸ்டேக் போட்டுட்டேன், வேறு அக்கௌண்ட்டில் போடுறப்பல உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன், அதனால் எனக்கு திருப்பி அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பான். அனுப்பாதீங்க. ரைட்? என் காரணம் சொல்கிறேன். இல்லைன்னு என்ன பண்ணுவான், நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அந்த லிங்க்கில் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் எனக்கு பணம் எனக்கு வந்துருங்க, 2,000 ரூபா போட்டிருக்கேன், பை மிஸ்டேக் போட்டுட்டேன், அந்த லிங்க் அனுப்புகிறேன், அந்த 2,000 எனக்கு திருப்பி வந்துருங்கிறான். அந்த லிங்கை தொடாதீங்க. 2 விஷயம். ஒன்று, அவன் சொன்ன நம்பருக்கு அனுப்பாதீங்க. இரண்டாவது, அவன் கொடுக்குற லிங்கை தொடாதீங்க. ஏனென்றால் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த நம்பருக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறானோ அது வந்து வேற யார் அக்கௌண்ட்லயாவது ஃப்ராட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து அவனோட அக்கௌண்ட்டு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஃப்ராட் மாட்டுச்சுன்னா நம்ம தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வேற அக்கௌண்ட்லேருந்து ஃப்ராடாகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஃப்ராடலண்ட் பர்சனுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம்னு சொல்லி கேஸ் நம்ம மேலே திரும்பிவிடும். இது இந்த கதையெல்லாம் போலீஸ் கேட்க மாட்டாங்க. சார் இப்படி நடந்து அப்படி நடந்து அதான் தெரியாது. ஃப்ராட் நடந்துக்கு நீங்களும் உடந்தை அப்படின்ட்டு அது நடந்த சைபர் கிரைம் அத்தனையும் நம்ம தலையில் போட வேண்டிய நிர்பந்தம் ஆயிடும். ஸோ அதனால் அப்படி ஒரு கிரெடிட் ஏதாவது தெரியாமல் வந்தால், என்னோட மனைவி அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கிரெடிட் வந்தது, உண்மையிலே கிரெடிட் வந்தது, சின்ன அமௌண்ட் தான் வந்தது. உடனே ஃபோன் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி தப்பாக போட்டுட்டேன், எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கண்ணா. முடியாதுன்னு சொல்லிட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னங்க அப்படின்னாங்க. இல்லை, இது மாதிரி நிறைய ஃப்ராட் நடக்கிறது, அதனால் நீங்கள் எந்த நம்பர் சொன்னாலும் அனுப்ப மாட்டான், நீங்கள் லிங்க் கொடுத்தாலும் அனுப்ப மாட்டான், அவ்வளோதான் அப்படின்ட்டு. சிம்பிள். அது பணத்தை நம்ம வந்து பணத்தை வச்சுக்கிறதுக்காக இல்லை, இது நம்ம கொடுக்க போகும்போது வேற ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் நம்ம வந்து எங்கே வச்சு கொடுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம், வா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்லலாம். 10,000 போட்டேன், 20,000 போட்டேன் அப்படின்னாங்கன்னா, நிறைய நேரங்களில் அப்படி ஒரு பணமே உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் போடாமல் வெறும் எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்பி ஃப்ராட் பண்ணுறாங்க. நம்ம எஸ்எம்எஸ் மட்டும் வந்த உடனேயே உடனே பேங்க்ல போய் வெரிஃபை பண்ணாமல் அவன் கேட்ட ரூபாயை அனுப்பினால் நமக்கு இழப்பு. அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தால் நீங்கள் உடனே உங்கள் அக்கௌண்ட் செக் பண்ணாதீங்க. நமக்கு வர வேண்டிய பணமாக இருந்தால் அப்புறமா பார்த்துக்கலாம், ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்துக்கலாம். யாராவது ஃபோன் பண்ணி நான் உங்கள் அக்கௌண்ட்டில் தெரியாமல் போட்டுட்டேன், இது நீங்கள் எந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னீங்கன்னா அனுப்பாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கே வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கலாம். இல்லை, நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அந்த லிங்க்கில் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சா அது வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது நம்பாதீங்க, அது செய்யாதீங்க. அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இவ்வளோ ரூபா பண்ணலாம், அவ்வளோ ரூபா பண்ணலாம்னு சொல்லி நிறைய போகஸ் மெசேஜ்லாம் கொடுப்பாங்க. டெலகிராம் சேனலில் 95% ஃப்ராடு தான். டெலகிராம் சேனலில் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் அங்கே வந்து ஐடென்டிட்டி தெரியாது, அவன் சொல்கிற பேர் தான், அதில் ஃபோன் நம்பர் இருக்காது, வெப்சைட் அட்ரஸ் இருக்காது, அட்ரஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதை நம்பி நிறைய பேர் முன்ன தெரியாமலாம் போடுறாங்க பணம். இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளோ டாலர் வரும்னு சொல்லி. பேராசை தான், கிரீடு. அந்த நல்லா பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் மாற்றுறவங்கள கிட்டத்தட்ட 80% பேர் பேராசை உள்ளவங்க தான் மாட்டுறாங்க. மிச்சம் ஒரு 30% பீப்புளுக்கு வந்து அது எப்படி வருங்கிற யோசனை இருக்கும். அப்படிலாம் வர சான்ஸ் இல்லைன்னு ஒரு சிந்தனை வரும். ஆனால் நிறைய பேர் பேராசை உள்ளவங்களுக்கு போட்டால் அவ்வளோ கிடைக்கும். ஏன்னா கூட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நேற்றுக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்தது ஒரு குரூப்பில், 8 மணி நேரத்தில் உங்கள் அமௌண்ட் டபுள் ஆகும், நாங்கள் பிட்காயினில் பண்ணுறோம். 8 மணி நேரத்தில் பண்ணால் அவனே பண்ணிட்டு போக வேண்டியதுனே, அவன் சொந்த தொட்டே போட்டு போக வேண்டியதுனே, அவன் சொந்தக்காரங்களாம் வாங்கி போட்டு போக வேண்டியதுனே, எதுக்கு பப்ளிக் வந்து ரூபா கேட்குறான்? அந்த சந்தேகமாக நமக்கு வரணும்ல. 8 மணி நேரத்தில் பண்ணுற சான்ஸே கிடையாதுங்க. அவன் அல்கோரிதம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறான், என்னெல்லாமோ கதை விடுவான். நம்ம நம்ப இப்பதற்கு எல்லா விதமான கதைகளும் விடுவாங்க, எதையும் நம்பக்கூடாது.
எதையும் நம்பக்கூடாது. நம்மளோட பேராசையை கலருவாங்க, ஆசையை கலருவாங்க, போகக்கூடாது. ஸோ நான் அந்த மாதிரி மெசேஜ் எந்த குரூப்பில் வந்தாலும் உடனடியாக நான் பதிலுக்கு போடுறேன். இந்த இது வந்து ஃப்ராடலன்ட்டு, இதில் யாரும் பணம் போடாதீங்கன்னு போடுறேன். தர்க்கம் நடக்கும். என்னை சண்டை போடுவான், திட்டுவான், தனியாக கூப்பிட்டு என்னை மெசேஜ் கொடுப்பான், என்னெல்லாம் பண்ணும். என்ன பண்ண நான் ரெடி, எதுக்கு வேணாலும் ரெடி. நீ ஃப்ராட்னு எனக்கு தெரியும், எவ்வளோ தூரத்துக்கு வந்த வா, பார்த்துக்கலாம். நான் குரூப்பில் போடுறேன், இந்த அக்கௌண்ட்டில் இது மாதிரி போட்டிருக்க மெசேஜை நம்பாதீங்க, இதில் பணம் போடாதீங்க, இது ஃப்ராடுன்ட்டு. அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் அந்த தைரியம் இல்லாமல் இருக்கலாம். நான் கொஞ்சம் துணிஞ்சு இறங்கி அந்த மெசேஜை நான் போட்டுருவேன், இந்த அக்கௌண்ட்டுக்கு போடாதீங்க, இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லி. வரட்டும், பார்த்துக்கலாம். என்னை கேள்வி கேட்கட்டும், பார்த்துக்கலாம். என்னை கூட நாயை பையன்லாம் திட்டுவான், அதெல்லாம் ஒரு இடியட்டு, அது இது உங்களுக்கு என்னெல்லாம திட்டுவான். காவலே பட்டுறது கிடையாது. நீ ஃப்ராடு, உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரிஜினலாக இருந்தால் வரட்டும், ஒரிஜினல்லாம் கிடையாது. ஒரிஜினலாக இருந்தால் வெப்சைட் இருக்கும், வெப்சைட் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஏதாவது வெப்சைட் இருக்கா, வெப்சைட்டுக்கு அட்ரஸ் இருக்கா, வெப்சைட்டு இந்தியா சர்வரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, அது எங்கே சார் பார்க்க முடியும்? ஹூ இஸ் ஹூ டொமைன் அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஹூ இஸ் ஹூ டொமைன் அப்படின்னு தேடினீங்கன்னா அது எந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரியும். அந்த சர்வரோட இது டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். அது ரீசண்டாக ஒரு 3 மாதத்துக்குள்ள 4 மாதத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் அது ஃப்ராடனட் கம்பெனியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். புதுசாக அப்போ தான் போட்டு உடனே தொட்டு அடிச்சு கிளம்பி போயிடலான் இருப்பான். இன்னொன்று, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், பெரிய பிராண்டட் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்றால் அந்த வெப்சைட்டை குறைந்தது 10 வருடங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. 10 வருஷத்தை ரெனியூ பண்ண வேண்டாம். ஃப்ராட் கம்பெனி அவ்வளோ பேருமே 1 வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், ஜஸ்ட் 1 இயருக்கு மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான். ஸோ அதுவே நமக்கு முக்கியமான விஷயம். 1 வருஷத்துக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறான். அப்போ 10 வருஷம் இருக்கணும். அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, 10 வருஷத்துக்கு ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனி ஆரம்பிக்கிறாந்தா 10 வருஷம் இந்த வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான். அது முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ரைட்டா? ஒரே ஒரு வருஷம் தான் பண்ணியிருக்கான், ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கான ஃப்ராடு. ஸோ எந்த வெப்சைட் இருக்கிறதா, வெப்சைட் அட்ரஸ் இருக்கிறதா, ஃபோன் நம்பர், மொபைல் ஃபோன் கூட மாற்றிடுவாங்க, மொபைல் ஃபோன் இருக்கிறதா, இமெயில் ஐடி இருக்கிறதா, கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா, இதுவே சில விஷயங்கள், நம்ம பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இவங்க சொல்லி இதை மாதிரி இவ்வளோ லாபம் வரும், அவ்வளோ லாபம் வருங்கிறதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அது எல்லாமே ஃப்ராடு தான். அடுத்து கிரிப்டோ கரன்சி நம்பாதீங்க. கிரிப்டோ கரன்சி இவ்வளோ ரூபா போட்டால் இத்தனை கோடி வரும்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அவனே சம்பாதிச்சுட்டு கோடீஸ்வரன் ஆகட்டும், நம்ம பணம் அதில் போட வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியாது அது எப்படி நடக்கும், நமக்கு தெரியாது. ஃபினான்ஷியல் இதுவே நமக்கு நிறைய தெரியல. கிரிப்டோ கரன்சி நமக்கு எப்படி தெரியுமா? அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, அவன் நிறைய போகஸ் மெசேஜ் கொடுப்பான். இவ்வளோ ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு பாருங்க, இவ்வளோ எல்லாமே போகஸு, எல்லாமே ஃபோட்டோஷாப் பண்ணது. இவ்வளோ ரூபா கிரெடிட், அவன் தேங்க்யூ போட்டு 20 பேர் மெசேஜ் போடுவான். இந்த ஆள்கிட்ட சேர்ந்தனால தான் என்னை பணக்காரன் ஆக்கிட்டாங்க, இவ்வளோ ரூபா வந்துட்டு. எல்லாமே அவன் தான் போடுவான், அதே குரூப் தான் போடுவான். நம்ப வைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மெசேஜ் எல்லாம் போடுவான். நம்ம எதையுமே நம்பக்கூடாது. ஷேர் ட்ரேடிங்கில் இப்போ ரீசெண்டாக வித்தியாசமாக பண்ணுறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 15 ரூபா வச்ச ஷேர் வந்து 400 ரூபாய்க்கு போயிட்டுது அப்படின்னு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் பேஜில் போடுவான். 20 ரூபா ஷேர் வந்து 300 ரூபாய்க்கு போயிட்டுது. இது மாதிரி நாங்கள் வந்து எவ்ரிடே 9 o'clock காலையில் நாங்கள் டிப்ஸ் கொடுக்குறோம், 5 கம்பெனியோட ஷேர் டிப்ஸ் கொடுக்குறோம், எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறோம் சொல்லி தான் ட்ராப் பண்ணுறது மக்களை, முதல்ல ஃப்ரீ டிப்ஸ். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேரை சேர்க்க வேண்டியது. இப்போ நிறைய பேர் சேர்க்க முடியாது, 256 தாண்டி கூட சேர்க்கலாம். ஸோ இவங்க குரூப்பெல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணுவான், ஒரு திருடன் பேர், அவன் பேர் ப்ரொஃபஸர்ன்றாங்க. அவனை கேட்டால் ப்ரொஃபஸர், அவன் தான் திருடன், மகா திருடன். கீழே டீம் நிறைய கேர்ள்ஸ் வச்சுருப்பான், நிறைய லேடிஸ் இருப்பாங்க. எல்லாம் நம்மள்ட்ட ஃபோனில் பேசுறதுக்கு லேடிஸ் தான் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஒரு கார்டல் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்ரேட்டர்ஸ் முழுக்கவே ஷேர் ட்ரேடிங்கில் வந்து ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ கோயம்பேட்டில் கொத்தவால் சாவடியில், கோயம்பேட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேட்டர் சொல்லுவோம். அவங்க 10 பேர் சேர்ந்து ரேட்டை ஏற்றிடுவாங்க. இன்றைக்கி வர வேண்டிய தக்காளி வந்து 100 லாரி வரணும், 80 லாரி தான், 70 லாரி தான் வந்திருக்குன்னு இவங்கெல்லாம் சேர்ந்துருவாங்க. தக்காளி விலை இன்றைக்கி 60 ரூபான்றோம். இவங்களாம் ஏற்றுறது தான், அது தக்காளி அதே விலைக்கு தான் வருது. இவங்களாம் ஏற்றுறது தான், இவங்க தான் கொள்ளை அடிக்கிறாங்க, ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குங்கிறதுனால. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு 10 ஆப்ரேட்டர் இருப்பான். ஷேர் மார்க்கெட்டில் 10 ஆப்ரேட்டர்ஸ், ஏபிசிடி வச்சுக்கோங்களேன், 10 ஆப்ரேட்டர் வச்சுருப்பான். என்ன பண்ணுவான், இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். அவன் சொல்கிற கம்பெனிகள்லாம் வந்து பெரிய கம்பெனி கிடையாது, சோனாச்சலம் கம்பெனி, ஏதோ முன்ன பின்ன தெரியாத கம்பெனி தான். நாளைக்கு இது ஏறும் பாருங்க அப்படின்னு முதலே சொல்லிவிடுவோம். ஸோ நீங்கள் எல்லாருமே நீங்களே உங்கள் அக்கௌண்ட்லேயே வாங்குங்க, உங்கள் ப்ரோக்கர்ட்டே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவோம். இல்லை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான், 1ஆம் நம்பர் பார்ட்டி வந்து 2ஆம் நம்பர் பார்ட்டி விற்கிறது,
ரெண்டாம் நம்பர் பார்ட்டி மூணாம், இவங்களுக்குள்ளேயே ரேட்ஸ் ஜாக்கப் பண்ணிடுவாங்க. ஜாக்கப் பண்ணி 4% 5% ஏற்றி கொண்டு போயிடுவான். ஆக்சுவலாக பப்ளிக்கே அந்த ட்ரேடே அவ்வளோ ஆயிருக்காது வெளியே. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இவங்களுக்குள்ளேயே குரூப்புக்குள்ளேயே இவனே கூட 7 குரூப் வச்சிருக்கலாம். இவன் வந்து பாருங்க, நான் 4 ரூபா சொன்னேன் பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள்ல இவ்வளோ வந்துருச்சு பாருங்க, 6 ரூபாய்க்கு வந்துருச்சு பாருங்க. அப்படிங்கிறப்போ இதை மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து ஒரு 15 நாளைக்கு இவங்களை எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி மிதக்க வச்சிருவான். கண்டிப்பா அவன் சொல்ற டிப்ஸ்லாம் ஏறுதுங்க, ரேட் ஏறுது பாருங்கம்மா. அது தவிர நார்மலாகவே சில விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணால், அனலைஸ் பண்ணால் 2 to 3 ஹவர்ஸ் அனலைஸ் பண்ணால் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. chartlink.com இருக்கு. அது மாதிரி நிறைய வெப்சைட்டில் போனீங்கன்னா எதெல்லாம் மொமெண்டம் இருக்குது, எதெல்லாம் பேரிஷ் மொமெண்டம், எதெல்லாம் புல்லிஷ் மொமெண்டம், அதெல்லாம் கூட பார்க்க முடியும். ஓரளவு சில டிப்ஸும் பார்க்க முடியும். ஆனால் இவன் சொல்கிற கம்பெனிலாம் சின்ன சின்ன கம்பெனி, பெருசாக மார்க்கெட்லேயே வந்திருக்காது. மக்களுடைய ட்ரஸ்ட்டை முதல்ல நம்பிக்கை வரவழைப்பது தான் இவன் எல்லாம் பண்ணுவான். இதை மாதிரி ஒரு மாசத்துக்கு உங்களை அப்படியே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவான். அப்போ அந்த டீம் பூரா பார்த்துட்டே இருக்கும். ஆமாம், இதில் 1000 ஷேர் 1000 வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5000 கிடைச்சிருக்கும், இல்லை 10,000 ஷேர் வாங்கியிருந்தா 20,000 கிடைச்சிருக்கோங்கிறத டெய்லி ஏற்றி விடுவோம். அப்புறம் நைஸாக என்ன பண்ணுவோம் அடுத்தது, நாங்கள் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக 1000 ஷேர் 2000 ஷேர்லாம் வச்சு நம்ம பெரிய ப்ராஃபிட் வராது. we are கோயிங் ஃபார் a பிளாக் டீல். பிளாக் டீல்னா என்ன, லட்சக்கணக்கில் நாங்கள் 20 லட்சம் ஷேர் 30 லட்சம் ஷேர் வாங்க போகிறோம், 10 லட்சம் ஷேர் வாங்க போகிறோம். இது வந்து ஒரே ஸ்டோக்காக தான் பண்ணணும். நீங்கள் தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது. அது முதல்ல ஒரு நாள் ட்ரையல் கூட கொடுப்பான். நீங்கள் தனித்தனியாக பண்ணி பாருங்கள், நாளைக்கு எல்லாருமே ஒரு 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ள இது எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனி 4% ஏற்றுவான். ஒரு நாளைக்கு நமக்கு 2% 3% ஏறுற மாதிரி கூட கொடுப்பான். அவனுக்கு அதெல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை கொடுக்கணும். அப்போ பெரிய மீனை நம்மள்ட்ட இருந்து எடுக்கணும். எல்லாரும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபண்ட்ஸை நாங்கள் பூல் பண்ணுறோம். பூல் பண்ணி நம்ம எல்லாரும் மொத்தமாக அடிக்கிறோம். 8% ஒரு நாளைக்கு கிடைக்குது, 7% கிடைக்குதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற குரூப்பில் இருக்கவங்கள ஒரு 20% பீப்புள் அதில் போய் சேர்ந்துருவாங்க. நான் சரிங்க, நான் தரேன், பணம் தரேன், 10,000 ரூபாய் தரேன். எல்லாரும் சின்ன அமௌண்ட் தான் ஸ்டார்டிங்கில் போடுவாங்க. 20,000 தரேன். என்ன பண்ணாங்க, எவ்வளோ ரூபா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இவனே நிறைய பேர் போடுவான். நான் வந்து 1 லட்சம் தரேன், 2 லட்சம் தரேன்னு சொல்லி இவன் ஆட்களை விட்டே போட விட்ருவான். போகஸ் மெம்பர் போட்டு விட்ருவான். ஸோ ஆர்டினரி ஒரு ஏமாளின்னு நம்பிடுவான். ஸோ இவ்வளோ பேர் போட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா போகிறோம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் போட்டுட்டிங்கன்னா வந்து ஷேர் ட்ரேடிங் தெரியுமா, நம்ம பேர்லேயே ஃபோன்லேயே ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இவ்வளோ ரூபா கட்டிக்கிங்கன்னு தெரியும். ஒரு நாள் காலையில் 9:30 மணிக்கு வாங்கிட்டேன்னு போடுவான். சார் இந்த அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்னு போடுவான். ஆனால் ஈவினிங்கில் வந்து 4% ஏறிட்டேன்னு காமிப்பான். ஸோ 10,000 ரூபா போட்டதுக்கு உங்களுக்கு 400 ரூபா ஏறி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ மக்களுக்கு ஆஹா நம்ம அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்திருக்கு, அவன்கிட்ட சேர்ந்தனால ப்ராஃபிட் வந்திருக்குமா. அடுத்தால என்ன பண்ணுவோம், திருப்பி நாளைக்கு இன்னொரு பெரிய பிளாக் டீல் வருது, அது 8% ஏறுமா. என்ன போனால் மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வரவழைச்சிட்டே இருக்கும். ஒன் வே டிராஃபிக் தான் அது, திரும்பி வரவே வராது, சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து என்ன பண்ணும், 1 லட்சம் இல்லை, அப்படியே பெரிய அமௌண்ட் மக்கள் போடுறாங்க. சரி 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கலாங்க, பீப்புள் லேக்ஸில் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட கொஞ்சம் தான் எனக்கு தெரியும் அவர், ஆனால் வந்து இழந்து எவ்வளவு இந்த மாதிரி மோடஸ் ஆப்பரண்டியில் இல்லை, லாஸ்ட் 14 lakhs. ஏனென்றால் பேச வச்சது எல்லாமே பெண்கள் விட்டு, பெண்களை விட்டு தான் பேச விட்றாங்க, அவங்கள விட்டு தான் சேட் பண்ண விட்றாங்க. இவ்வளோ ஏறும் அவ்வளோ ஏறும் கண்டிப்பாக வந்துடும், இப்போ இவ்வளோ போடுங்கன்னு சொல்லிட்டு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மொத்தமாக வாங்கி வச்சுட்டு நம்ம அக்கௌண்ட்டில் 20% ப்ராஃபிட் காமிப்பான். உங்கள் மொபைல் ஆப்பில் அவன் போடுற ஆப்பில் உங்களுக்கு காமிப்பான். ஆனால் விட்ரா பண்ண விட மாட்டான். பணம் போயிடுச்சு இங்கேருந்து, அவன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. அவன் ஏதோ ஒரு ஆப்பை காமிச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ ரூபாய் கிரெடிட்டில் இருக்குன்னு சொல்கிறான், ஆனால் வராது. திருப்பி நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்றால் 10% எனக்கு இன்கம் டேக்ஸ் கொடுங்கன்னு இன்னொரு 10% ஏமாற்றுவான். இது கட்டணும் அது கட்டணும்னு சொல்லிட்டு திருப்பி வாங்குவான். அப்போதான் அவங்க உஷாராவாங்க, என்னடா போயிட்டே தான் இருக்கு, நம்ம ஒன்று கூட திரும்பி வர மாட்டேங்குது, ஒரு ஒரு விட்ராவல் கூட அலோவ் பண்ண மாட்டான். ஸோ ஒன்று டிராஃபிக். அப்போ அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட 30 to 40% பீப்புள் ஏமாந்துறாங்க. ஸ்ட்ரோக்கில் ஒரு மாதம் 2 மாதத்தில் 5 கோடியிலேருந்து 50 கோடி 100 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிடறான். ஒரு நாள் டக்குன்னு அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும், அந்த வாட்ஸ்அப் குரூப் க்ளோஸ் ஆகிடும், அந்த சிம் கார்டு க்ளோஸ் ஆகிடும், பிடிக்கவே முடியாது அவங்களுக்கு. இது மாதிரி ஷேர் ட்ரேடிங்கில் பேராசை காண்பித்து உங்களுக்கு இவ்வளோ மடங்கு வரும் அவ்வளோ மடங்கு வரும்னு காமித்து ஏதோ ஒரு மொபைல் ஆப்பில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்கன்னா 101% இட் இஸ் ஃப்ராடலண்ட், நம்பாதீங்க. ஸோ ஷேர் ட்ரேடிங் என்னை பொறுத்த வரைக்கும் புது கான்டாக்ட் டெலகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எனக்கு புது கான்டாக்ட் என்ன வந்தாலும் ஃபஸ்ட்டு நான் போடுற மெசேஜ் வந்து அங்கேருந்து ஹாய்ன்னு வந்ததுன்னா முக்கால்வாசி பெண்கள் பேரில் தான் இருக்கும். நமக்கு டவுட்டாக தான், முழுக்க முழுக்க டவுட்டு தான். இது பொம்பளை பேரை வச்சு தான், ஃபீமேல் நேமில் தான் வருது. வேற யாராவது ஒரு சந்தேக கண்ணோடு தான் நான் போடுவேன்.
எடுத்தோடனே பதிலுக்கு ஹாய் போட்டு, ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனில் புது ஆட்களும் நிறைய பேர் வருவாங்க. அதனால் அவாய்ட் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக. எனக்கு கவுன்சிலிங்க்கோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்க்கோ எதுக்கு வேணாலும் என்கிட்ட வருவாங்க. நான் தொழில் முனைவர் கிளாஸ் எடுக்கனால யாராவது என்கொயரிக்கு வருவாங்க. ஸோ முதல்ல எடுத்த உடனே நான் போடுறது ஹாய்ன்னு போட்டுட்டு, நோ கிரிப்டோ கரன்சி, நோ ஷேர் ட்ரேடிங், நோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ், நோ ஹனி ட்ராப்ஸ், எனிதிங் எல்ஸ் தான் நான் கேட்பேன். இதில் சிலர் கடுப்பாவாங்க. கடுப்பாகி போனால் போட்டோம். இதோட காணாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஃப்ராட் ஆட்கள்லாம் இதை மாதிரி நான் ஆரம்பிச்ச உடனே காணாமல் போயிடுவாங்க. அடுத்து என்ன நக்கலுக்கு என்ன கேட்பேன், உங்கள்கிட்ட பணமே கேட்கலையே, ஷேர் ட்ரேடிங் கேட்கவே இல்லை, எப்படி நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு சொல்லுவோம். அதோட போயிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 70 to 80% எலிமினேட் ஆகிடு. எல்லாரோட டைம் சேவ் ஆகும். ஸோ முதலே போட்டுறது, இதெல்லாம் இருந்தால் நீ வராத, வேற ஏதாவது இருந்தால் பேசு அப்படிங்கிற மாதிரி முதலே. ஸோ எனி நியூ கான்டாக்ட் ஹாய் நமக்கு வந்தால், அதுவும் பெண்கள் பேரில் வந்தால் நமக்கு முதல்ல சந்தேகம் வரணும். நம்மளை தேடி யாருங்க ஒரு லேடி வந்து, ஒரு கேர்ள் வந்து நம்மளை ஹாய்ன்னு போட போகிறான்னு சந்தேகம் வரணும். அதை தாண்டி ஏமாந்தனா அது ஏமாற வேண்டிதான். ரைட்டா? ஸோ இது போல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கிரிப்டோ கரன்சி, ஷேர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் ஒரு ஏமாற்றுவோம். அடுத்தது லோன் அவைலபிள். இன்னொரு குரூப்பில் போட்டிருக்கான், 1,50,000 வரை உடனடியாக உங்கள் கடன் தருகிறோம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கொடுங்கிறான். முதல்ல இது நம்புறவங்களே எவ்வளோ பெரிய ரிலூஸு, இதை நம்புறவங்களே எவ்வளோ பெரிய கிரீடு. டெலகிராம் சேனலில் முன்ன பின்ன யாருக்குமே தெரியாத ஒரு ஆள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 அக்கௌண்ட் வரைக்கும் இமீடியட்டாக லோன் தரேன் அப்படிங்கிறான். இதே மாதிரி ஒருத்தன் டொனேஷன் தரேன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். எப்படிங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் நமக்கு டொனேஷன் தருவான், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கொடுங்கன்னு சொன்னால் நம்பி கொடுக்குற முட்டாள்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. ஸோ கொடுத்த இப்போ என்ன நடக்கும், என்ன மாதிரி மோடஸ் ஆப்ரேட் பண்ணுற, எப்படி பண்ணுறான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அவன் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு கனரா பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க, அவன் முன்னே உங்களை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பான். அவன் நான் ஃபாரின்லேருந்து பெரிய ஃபண்ட்ஸை எதிர்பார்த்துட்ருக்கோம், அந்த ஃபண்ட்ஸை வந்து நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க போகிறோம், லோனாக கொடுக்க போகிறோம், டொனேஷன் கொடுக்க போகிறோம், ஏதோ ஒரு கதை விட்டுருப்பான். நம்ம தான் நம்பி உள்ளே போயிட்டாங்களே மக்கள். அவன் டீல் பேசிக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு ரொம்ப வெறியேற்றி விட்டுருவோம். கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பான். இப்போ வந்துடும், அப்போ வந்துடும் சொல்லி 4-5 டாக்குமெண்ட்லாம் காமிப்பான். டாக்குல என்ன சொல்லுவான், எனக்கு வந்து ஒரு இத்தனை அக்கௌண்ட் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட்டாக குறைக்க சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் வரும், வந்துன்னா நீங்கள் வந்து உடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்கன்னு சொல்லுவான். அவனோட அக்கௌண்ட் நம்பர் எதுவும் அவங்க கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2,00,000 லோன் வருது, 2,00,000 டொனேஷன் வாங்கி தரேன், டொனேஷனை வாங்கி தரேன், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு டொனேஷன் வருது. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, 3,00,000 டொனேஷன் வரும், அண்டு இன்னொருத்தரோட சேர்ந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், 1,00,000 நீங்கள் வச்சுக்கோங்க, 2,00,000 எனக்கு அனுப்புங்கம்மா. இப்படி என்ன பண்ணுவாங்க மக்கள், ஆகா நமக்கு வருது 1,00,000 வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது டொனேஷனே கிடையாது, வேற ஃபாரின்லேருந்து எதுவுமே வரல. யாரோட அக்கௌண்ட்டில் லூட் அடித்து, அவன் அக்கௌண்ட்டை லூட் அடித்து இவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுறான். இவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு இதிலிருந்து 2 lakhs இவனுக்கு அனுப்புன்னு சொல்கிறான். அவங்கள வாங்க நமக்கு லாபம் கிடச்சிடுதுன்னு சொல்லிட்டு 3,00,000 வாங்கிட்டு 1,00,000 நம்ம எடுத்துகிட்டு 2 lakhs அவனுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னு கேட்டால், அடுத்த நிமிஷம் அந்த ஆள் வந்து அவன் பணம் ட்ராப் பண்ணிட்டு அவங்க காணாமல் போயிடுவான். இங்கே சைபர் கிரைம்லேருந்து நம்மளை விரட்டுவாங்க. உன் அக்கௌண்ட்டுக்கு 3,00,000 வந்திருக்கு, திருட்டு பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, வேறு அக்கௌண்ட்டுக்கு திருடி வந்திருக்கு, நீ தான் ரெஸ்பான்சிபிள். இல்லை சார் ஒருத்தர் இருந்தால் அது பிஸ்னஸ் பண்ணாது, அதெல்லாம் தெரியாது, நீ எவன்ட்டு ஏமாந்துருக்கலாம் எங்களை சொல்லாத. நீ டீல் போட்டு இன்னொருத்தர் 2,00,000 கொடுத்தியா, அவனு நீங்களும் பார்ட்னர் திருடங்க. ஸோ அவனுக்கு 2,00,000 நீ கொடுத்துருக்குற, இப்போ அவனை கண்டுபிடிக்கொண்டு ஓம் பொறுப்பு, உன்னோட பார்ட்னர் தான், நீ தானே அவனுக்கு பணம் தெரிவிச்ச. ஸோ யாருடைய அக்கௌண்ட்லேயோ திருடி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டாமல் எடுத்துகிட்டு போயிடுவான், நம்மளை மாட்டி விட்டுருவான். ஸோ யாரை முன்னப்பின்னு தெரியாத அக்கௌண்ட் நம்பர் கேட்டாலே சந்தேகம் வரணும். ஸோ அதில் டொனேஷன் தரேன், லோன் தரேன்னு சொன்னால் 101% அது ஃப்ராட் என்பது தான் ஞாபகம். நம்மளுக்கு கேட்காமலே ஒருத்தன் வந்து டெலகிராம் சேனலில் லோன் அவைலபிள்னு போட்டால் சந்தேகம் வர வேண்டாமா? பேங்க்கில் போய் வெளியே ஃபினான்ஷியல் பண்ணோம்னா 1000 டாக்குமெண்ட்டு, 1000 என்கொயரி, நீங்கள் எடுத்தவொடனே தரேன் 3 மணி நேரத்தில் லோன் தரேன்னா சந்தேகம் வர வேண்டாமா? அதே போல் பெரிய கார்ப்பரேட் லோன் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும். மினிமம் 5 கோடி, 5 கோடியிலிருந்து 100 கோடி வரை தரப்படுமா. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க தமிழ்நாட்டில், எக்கச்சக்க பேர். நான் 10-15 பேரை சந்திச்சிருக்கேன், பேங்க்ல இருந்ததுனால சந்திச்சிருக்கேன். 5 கோடியிலேருந்து 100 கோடி வரை உங்களுக்கு தரப்படுங்கிறான். ஸோ கம்பெனியோட ப்ராஜெக்ட்லாம் எனக்கு கொடுங்க, எக்ஸ்பான்ஷன் நீங்கள் பிளான் பண்ணுங்கள், 2 பிரான்ச் 2 ஃபேக்ட்ரி போடுறது 3 ஃபேக்ட்ரி போடுறத பற்றி பிளான் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் பேசிக்கிட்டே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்குற மாதிரி டீட்டெயில்ஸ் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கி உங்களுக்கு ஏன் நீங்கள் 2 கோடி வாங்குறீங்க, நீங்கள் 10 கோடி வாங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஃபீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பான்.
1% முதல்ல கொடுங்கம்மா, அப்புறம் கொஞ்சம் எல்லாமே ஆயிடுத்து 2% கொடுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு 3% கொடுங்கம்மா. இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபீஸ் வாங்கிக்கிட்டே இருப்பான். வேற வேற பேர்ல வாங்கிட்டே இருப்பான். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5% 10% போயிடும். ஸோ 1 கோடி ரூபா லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, இல்லை 5 கோடி ரூபா லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 10% ஆனால் என்ன ஆச்சு? ஸோ பெரிய அமௌண்ட்டு. இந்த ப்ராசஸ் ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு காணாம போயிடும். லோனே தரமாட்டான். லோனே வாங்கி கொடுக்கலாம். அப்படி ஒரு இதுவே கிடையாது அவனுக்கு. உங்கள்கிட்ட ப்ராசஸ் ஃபீ ஏமாத்துறது மட்டும்தான் வேலை. இதே போல தான் ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின்ஸ் கலெக்ஷன், ஃபாரின் கரன்சி கலெக்ஷன், அதுக்கு நிறைய பேர் கிளம்பி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நோட்டுக்கு வந்து 5 லட்ச ரூபா தரேன், இந்த பழைய 5 ரூபா நோட்டுக்கு 10 லட்ச ரூபா தரேன், இந்த பழைய காயினுக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி. அப்படி கிடையவே கிடையாது. மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. ஏன்னா நான் காயின் கலெக்ஷன் ஆட்கள்லாம் போய் பார்த்துட்டேன். எக்ஸிபிஷன் நடக்கும்போது பார்த்தேன். என்னோட பழைய காயின்ஸ் எல்லாம் சேல் பண்ணலாம்னு நான் போயிருக்கும் பொழுது நான் பார்த்தேன். சந்திக்கும் பொழுது, சார் யூடியூப்பை பார்த்துட்டு என்கிட்ட வராதிங்க, யூடியூப்ல சொல்றதெல்லாம் கிடைக்க சான்ஸே இல்லை, எங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் அவன் சொல்ற 5 லட்ச ரூபா நோட்டுங்கிறத 5 ரூபா நோட்டு வந்து உங்களுக்கு நான் வெறும் 100 ரூபாய்க்கு தரேங்கிறான். ஸோ அதெல்லாமே ஃப்ராட். இதெல்லாம் போடுறவங்கள பார்த்து என்ன பண்ணுறான், இவருக்கு நான் இவ்வளோ ரூபா கட்டிட்டேன், இவருக்கு பணம் கட்டுன்னு சொல்லி ஒரு ரெசிப்ட் நமக்கு அனுப்புவான். யாருக்கோ அனுப்பிச்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம். அது எல்லாமே ஃப்ராடு, போகஸ் இவனுக்கு பண்ணது. எவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட்டு போகஸுங்கிறத நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். ஏன்னா கலர் மாறும், ஃபாண்ட் மாறும், சைஸ் மாறும், இடம் மாறி இருக்கும், எல்லாமே நான் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். இது பாருங்க, ஒரு ஷேட் வித்தியாசம் இருக்கு பாருங்க, ஃபாண்ட் மாறி இருக்கேன், இது வந்து போகஸு அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நம்ப முடியாது. இவன் இவ்வளோ லட்ச ரூபா கொடுத்துருக்கான், 5 லட்ச ரூபா அவன் அக்கௌண்ட்ல போட்டேன் பாருங்க, செலான போட்டிருக்கான் பாருங்க, 5 லட்ச ரூபா அவன் அக்கௌண்ட்ல கேஷ்ல கட்டியிருக்கேன்னு காம்பான். லூஸ் மாதிரி ஒருத்தன் சொன்னானா, 5 லட்ச ரூபா கேஷ் யாராவது பேங்க்ல வாங்குவாங்களா? 5 லட்ச ரூபா கரண்ட் அக்கௌண்ட்ல, ஒரு எஸ்பி அக்கௌண்ட்ல போட்ட மாதிரி, பேங்க் சீல் போட்ட மாதிரி ஒரு கவுண்டர் ஃபைல் போட்டோவா காமிக்கிறான். நம்பி கொடுக்குறவங்க இருக்காங்களே. ஸோ 5 லட்ச ரூபா அவர் காயின் கொடுத்தாரு, 5 லட்ச ரூபா அவருக்கு நான் போட்டுட்டேன், இவர் அந்த நோட்டு கொடுத்தாரு, 1 லட்ச ரூபா போட்டுட்டேன் பாருங்கன்னு இதெல்லாம் காமிக்கிறேன். எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் பண்ணது, எல்லாமே போகஸ் பண்ணது. கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், உங்களுக்கு இந்த காயின்ஸ் வந்து நான் உங்களுக்கு 1 ரூபா கிடைக்கும், ஃபோலியோ சார்ஜஸ் நீங்கள் கொடுக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கொடுக்கணும், அட்மிஷன் சார்ஜ் கொடுக்கணும். இதுதான் ஃப்ராட் அவங்ககிட்ட. உங்கள்கிட்ட வந்து 5 ரூபா காயின் இருக்கு, 5 ரூபா நோட் இருக்குது, இல்லை 10 ரூபா நோட் இருக்குது, பழைய நோட் இருக்குது, பழைய காயின் இருக்குது, மார்க்கெட்டில் 3 லட்சம் போகும், 5 லட்சம் போகும், நம்மளை ஏற்றி விட்டுட்டு இந்த ஃபோலியோ சார்ஜு, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு, அட்மிஷன் சார்ஜுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டே இருப்பான். இது ஓடிடும், 10,000 20,000 ஓடிடும். அதுக்கப்புறம் அவன் காணாமல் போயிடுவான். இந்த சிம்மை தூக்கி போட்டு போயிடுவான். மக்கள் இதில் ஏமாந்தவங்க இருக்கிறாங்க. அடுத்து புது விதமான ஃப்ராடுன்னு கேட்டால், திடீர்னு ஒரு மெயில் வரும், ஐடென்டிஃபைட் யூ ஃபாரின்ல ஒரு அக்கௌண்ட்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் யாருமே நாமினி வைக்காம போயிட்டாரு, ஒரு இந்தியன் நாமினி வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் வந்து இதில் கொடுக்கலான் இருக்கோம், வி செலக்டட் யூ ஆஸ் ஏ நாமினி ஃபார் ஏ பார்ட்டி, யாரோ இறந்து போன பார்ட்டி, இவ்வளோ ரூபா ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது, நம்மளை நாமினியாக போடுறதுக்கு சில லீகல் ப்ரொசீஜர்ஸ் மட்டும், இதுக்கு நீங்கள் ஓகேனா இத்தனை கோடி உங்களுக்கு வருமா. ஃப்ராட் பார்த்தவொன்னே ஃப்ராட் நமக்கு தெரியாதா? அதை நம்பி போகிறவங்க இருக்கிறாங்க. அதை நம்பி யாரோ ஒருத்தர் நமக்கு, எப்படிங்க, எங்கேயோ நாட்டில இருந்து யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அந்த பணத்தை நம்மளை தேடி பிடிச்சி, இது மாதிரி தான் ஒரு 10,000 இமெயில் 10,000 பேருக்கு அனுப்புவான். அதில் 10 முட்டாள்கள் பதில் போடும், அப்படியான்னு சொல்லி போடும். அவங்கள்ட்ட என்ன பண்ணுவான், லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அமௌண்ட் வாங்குவான். லீகல் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுவான், அதையே ஜெராக்ஸ் அனுப்புவான், ஃபேக்ஸ் அனுப்புவான், ஜெராக்ஸ் அனுப்புவான், உங்கள் பேர்லாம் போட்டிருக்கோம், அட்ரஸ்லாம் போட்டுருவோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டணும், இதுக்கு இந்த சார்ஜ் கட்டணும், பர்சன்டேஜ் சொல்லி வாங்கிட்டே இருப்பான். உங்களுக்கு 15 கோடி வருது, 50 கோடி வருது, இதுக்கு இவ்வளோ, அந்த டேக்ஸ்லேயே அவங்க அழிஞ்சாங்க. இது போல் நிறைய நடந்திருக்கு, நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கு, இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. என்னோட வங்கியில் இருக்கும் பொழுது ஒரு பையன் வந்து ஃபாரினுக்கு பணம் அனுப்பணும், ஒரு ஆளுக்கு வந்து ரூபா அனுப்பணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அனுப்ப முடியும், அனுப்ப முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா, இவ்வளோ டாலர் எடுத்து அனுப்பணும் அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரூஃப் கேட்போம், என்னன்னாலும் ப்ரூஃப் கேட்போம். சில இந்த விஷயத்துக்குலாம் எலிஜிபிள் இருக்குல்ல, எஜுகேஷனுக்கு இருக்குது, இது மாதிரி இருக்குது சார், 2 3 விஷயங்கள் இருக்குது. எதுக்குன்னு கேட்டால் அவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா, இந்த கேள்வியே நமக்கு பிடிக்கல. யாரும் ஒரிஜினல் அனுப்புகிறா இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுவான், நிறைய காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், ப்ராஸ்பெக்டஸ் அனுப்பணும், இது மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், எல்லாம் சொல்லுவோம். அதுக்கு ப்ரூஃப் வச்சுக்கிட்டா நம்ம கொடுத்துட போகிறோம், அந்த ப்ரூஃப் வச்சு பேஸ் பண்ணி கொடுத்துட போகிறோம், அவங்களுக்கு அனுப்பிச்சிட போகிறோம். எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோ அந்த அக்கௌண்ட் அனுப்பிச்சிடுவோம். இந்த பையன் சொல்ல மாட்டேங்கிறான், கோவப்படுறான். கோவப்படும் எனக்கு சின்ன சந்தேகம் வந்தது, என்னவோ சம்திங் இஸ் ராங், இவன் யார் சென்டர், யாருக்கு எதுக்கு அனுப்பணும் பர்பஸ் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் நான் சொன்னால் நீங்கள் அனுப்ப மாட்டீங்களா, உங்கள் பேங்க் வேலை என்ன, நாங்கள் சொன்னால் அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். எனக்கு வந்து ஐ காட் வைல்டு.
அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பேசினேன். நீ எங்கேயோ நீ ஏமாற போற, அது மட்டும் தெரியும். அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ரூபா அனுப்ப முடியலன்னு அனுப்பலன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். நான் வேற பங்கு போய்க்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா, அதனால் பேங்க் அப்போ அனுப்புவோம். ஆனால் வந்து எஜுகேஷனுக்கோ இந்த பர்பஸ்க்கோ எங்களுக்கு பேப்பர்ஸ் வேணும். நீ எந்த பேப்பர்லாம் நான் சொல்கிற ஆளுக்கு ரூபான்னா எலிஜிபிள் கிடையாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் பிரகாரம் அது மாதிரி எலிஜிபிள் கிடையாது. ஆனால் உன்னை யாரோ ஏமாற்ற போகிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவில் பேசினாங்க. என்னங்க பையனை பார்த்துங்க ஏதோ சரியில்லை. அவங்க அம்மா உடனே ஒரு மாதிரி அழுற மாதிரி ஆயிட்டாங்க. இவங்க ஃபாரின்ல யாரோ ஒருத்தரோட பேசிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னன்னு கடைசியில் பார்த்தா, இது மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பெரிய சொத்து வருது, இவ்வளோ லட்ச ரூபா இத்தனை கோடி ரூபா உங்களுக்கு வருது, அதுக்கு இவ்வளோ ரூபா அந்த ப்ராசஸ் கட்டணும், அது கட்டணும் வாங்குறதா வந்திருக்கிறான் அவன். ஸோ நான் சொல்லி அந்த அம்மா வார்ன் பண்ணி ஏமாந்துடாதீங்க, இது மாதிரி ஃப்ராட். அவனுக்கு கோவம் வருது என் மேலே. நீங்கள் எப்படி ஃப்ராட்னு சொல்கிறீங்கன்னா, அவ்வளோ நாள் பேசியிருக்கான் அவங்களோட, ஒரு மாதம் பேசி வெறியேற்றி வச்சிருக்கிறான். அதனால் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ ஃபாரின்ல இருந்து நமக்கு பணம் வருகிறது என்றால் சந்தேகம் பண்ணுவோம். ஆன்லைன் ஜாப் ஏகப்பட்ட வெரைட்டியாக ஏமாத்துறாங்க. ஆன் பென்சில் அடுக்கும், நடராஜ் பென்சில் அடுக்குற வேலை. நமக்கு கொஞ்சம் யோசனை வேணும். நடராஜ் பென்சில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹிந்துஸ்தான் பென்சில்ஸ் சொல்லி பாம்பேல இருக்கு. பாம்பேல பென்சில் மேனுஃபேக்சர் பண்றவனுக்கு அடுக்க தெரியாதா? அவன் சென்னைக்கு அனுப்பிச்சா அடுக்கணும், திருச்சிக்கு அனுப்பிச்சா அடுக்கணும், கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சா அடுக்கணும். இந்த சந்தேகம் நமக்கு வரல. ஏன்னா நமக்கு பேராசை. மக்களுக்கு மாதம் ஒரு நாளைக்கு 4000 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 3000 கிடைக்கும்னாக்கல. ஸோ பென்சில் அடுக்கிற வேலைனாலே ஃப்ராடு இது. நான் வந்து இது மாதிரி நிறைய வந்துட்டே இருந்து எல்லாருக்கும் பதில் வந்து ஃப்ராட் போட்டுட்டு இருந்தேன். என்கிட்ட கடுப்பாயிட்டு இருந்தாங்க, பதில திட்டிலாம் போட்டிருந்தாங்க. ஐ ரோட் இமெயில் டு ஹிந்துஸ்தான் பென்சில் கம்பெனிக்கு இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து காப்பி எடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்க பட்டா இல்லை இது போகஸு, நாங்கள் இது மாதிரி பண்ணவே இல்லை, எங்களுக்கு அது மாதிரிலாம் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக அடிக்க எல்லாம் போய்ட்டு நாங்கள் மாதிரி கொடுக்கல, நம்பி பணம் போடாதீங்கட்டான். ஸோ தட் மெயில் ஐ ஹேவ், இது மாதிரி இல்லைன்னு சொல்லி. இப்போது அதே நேரத்தில் கோயம்புத்தூர்லேயும் ஒரு மாலை மரசில் ஒரு மெசேஜ் வந்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, இது மாதிரி நடராஜ் பென்சில் எடுக்கிறேன்னு சொல்லி வெளியே போய் யாரும் யாரும் நம்பாதீங்க, பணம் போடாதீங்கன்னு சொல்லி. ஆனால் எக்கச்சக்க பேர் தமிழ்நாட்டில் ஏமாந்துருக்காங்க. அது அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான், 1700 2000 தான் டெபாசிட் கேட்குறான். ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் 1000 பேர் போடுறாங்க. அது மாதிரி ஏமாந்துட்டு இருக்கிறான். ரைட்டா? அதோட பணம் வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் கான்டாக்டே பண்ண மாட்டான். அடுத்தது என்னன்னு கேட்டால், இன்னும் பைத்தியகாரத்தனம் ஆக்குறான் மக்களை. எங்களுக்கு வந்து சில கம்ப்யூட்டரில் சில இதெல்லாம் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு, நம்பர் மட்டும் எழுதி தரணும். ஒரு நோட் புக்கில் 444 சொல்லி நம்ம கட்டம் போட்ட மாதிரி இத்தனை இடத்துல 44 எழுதணும், இத்தனை இடத்துல 33 எழுதணும், இதுக்கு நான் பைசா தராங்கிறான். இது எங்கே அப்ளை ஆகும் நமக்கு யோசனை வரணும்ல. வெறும் நம்பர் எழுதுனா இது எங்கே அப்ளை பண்ணுவான்? நமக்கு அது யோசனை வரணும். எழுதுனா ரூபான்னு அவனே பண்ண வேண்டியதுனே, எதுக்கு நம்மகிட்ட அனுப்புகிறான்? ஸோ அதுக்கு ஒரு உங்களுக்கு மாதத்துக்கு 30,000 ரூபா உங்களுக்கு தரேன், இந்த ஜாப் உங்களுக்கு கொடுக்கணும்னா எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 5000 ரூபாங்கிறான். என்ன கேட்குறேன், வெறும் நம்பர் தானே எழுதணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா கிடைக்குமே, 5000 கொடுத்தா 3 நாள் வந்துருப்போம், 5 நாளில் வந்துட்டு போகிறது. அதோடு கால் வெறும் நம்பர் எழுதுறேன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் வாங்கிட்டு காணாமல் போன ஆட்கள் அதிகம். அடுத்தது ஆன்லைன் ஜாப் வாட்சிங் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மிகப்பெரிய ஃப்ராட் நடந்தது. அது இன்னும் கூட அந்த இப்போ தான் ரீசெண்டாக பிடிச்சிருக்கிறாங்க ஆட்கள் எல்லாம். கோடியில் ஏமாந்துருக்காங்க மக்கள். எல்லாருமே பணம் கட்டணும், பணம் அட்வான்ஸை கட்டணும். 1000 ரூபா 1500 2000 கட்டினா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு இவ்வளோ ரூபா வரும்னு சொல்லி உங்கள்கிட்ட 1300 வாங்கிட்டு ஒரு 30 ரூபா 50 ரூபா 100 தான் கொடுக்குற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இன்னும் 3 பேரை சேர்த்து விட்டால் உங்களுக்கு 10% அவங்க பணத்தில் தரேன், உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரொமோஷன் சொல்லி இப்படி தான் அவன் ஏமாத்துறான். ஸோ நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து விடுவோம். கம்பெனி காணாம போட்டால் சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸும் நம்ம தான் பொறுப்பாயிடும். அதில் பெரிய அளவு வாட்சிங் டிவி ஆட்ஸ், வாட்சிங் ஆட்ஸ், அது ஒரு பெரிய ஃப்ராடாக நடந்திருக்கிறது. ஆன்லைன் ரிவ்யூஸ், நாங்கள் கொடுக்குற ஹோட்டலை பற்றி ரிவ்யூ பண்ணி அனுப்புங்க, இந்த ஹோட்டல் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்ணி அனுப்புங்க. இதில் ஜெனியன் 1 2 இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் ஃப்ராடு தான் அதிகமாக இருக்கிறது. அங்கேயும் டெபாசிட் கேட்குறான். எந்த ஆன்லைன் ஜாப்னாலும் டெபாசிட் கேட்குறான். அந்த டெபாசிட் தான் பணத்தோட காணாமல் போயிடுறாங்க. அடுத்தது ரொம்ப அதிகமாக மக்கள் ரீசெண்டாக லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ மாட்டிகிட்டு இருக்குது ரிவார்ட் பாயிண்ட்ஸ், போனஸ் பாயிண்ட்ஸ் இன் கிரெடிட் கார்டு. உங்களுடைய கார்டில், டெபிட் கார்டில் கூட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிறது, இந்த மாதத்துக்குள்ளே அது யூஸ் பண்ணலன்னு எக்ஸ்பயர் ஆகுறது. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அங்கே கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருப்பான். உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போகிறோம், இல்லை அந்த பேங்க்குள்ளே போயிட்டு ஃபாலோ பண்ணால் போகிறோம். இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சேட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறான், அதில் நீங்கள் கேட்டால் கூட என்ன ப்ரொசீஜர் சொல்கிறான். அவன் சொல்கிற லிங்க்குக்கு எதையும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1300 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வீணாக போகிறது,
நீங்கள் 2 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணணும்னு சொல்கிற போது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே தவறான வெப்சைட்டுக்கு போகிறது. உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் திருப்பி கேட்குறான். உங்களோட பின் நம்பரையும் கேட்குறான். பின்னாடி இருக்கிற அந்த கோடையும் கேட்குறான். எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்கள் கிரெடிட் கார்டில் எவ்வளோ லிமிட் இருக்கோ அவ்வளோத்தையும் உறிஞ்சு எடுத்துடுறான். சரி, ரிவார்ட் பாயிண்ட், போனஸ் பாயிண்ட் நீங்கள் கிளைம் பண்ணன்னு போய் உங்கள் கிரெடிட் கார்டு இருக்க என்டையர் லிமிட்டை எவனோ ஒருத்தன் ஃப்ராட் அடிச்சுட்டு போகிறான். ஸோ நம்பாதீங்க. நேராக அந்த வெப்சைட்டுக்கு, எந்த பேங்க் கிரெடிட் கார்டோ அந்த பேங்க் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு போனஸ் பாயிண்ட்டை, ரிவார்ட் பாயிண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணுங்கள். நமக்கு வர்ற மெயிலை நம்பாதீங்க. கனரா பேங்க்னே போட்டிருக்கோம், ஸ்டேட் பேங்க்னே போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக தொழில் முனைவோர் இதில் நிறைய குரூப்பில் நான் இருக்கிற மெம்பராக இருந்தேன். இப்போ தான் அந்த குரூப், இது எல்லாமே குரூப்பில் இந்த பிரச்சனை ஆச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு தப்பான லிங்கை கிளிக் பண்ணிட்டாங்க. அந்த அவங்களுடைய பேரே வந்து ஸ்டேட் பேங்க் மாறிடுச்சு. அவங்க இருக்கிற குரூப் பேரே ஸ்டேட் பேங்க்னு மாறிடுச்சு. நான் திடீர்னு காலையில் ஒரு நாளை ஓப்பன் பண்ணி பார்த்தா 8 குரூப் பேர் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் மாறி இருக்கு. ஸோ எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஸ்டேட் பேங்க் ஒரு குரூப் இருந்து உள்ளே பார்த்தா 60 மெம்பர் 100 மெம்பர் இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் குரூப் நம்ம சேரவே இல்லை. ஆனால் 6 குரூப்பில் ஸ்டேட் பேங்க் இருக்குன்னு பார்த்தா, ஸோ உள்ளே போய் பார்த்தா எந்த அக்கௌண்ட்ல ஸ்டேட் பார்த்தா யாரோ ஒருத்தர் பேர் ஸ்டேட் பேங்க் இருந்தது. எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பார்ட்டிகிட்டு இருந்தால் அந்த வைரஸே, இல்லைன்னா அந்த இதுவே வந்து கிரெடிட் ஆரம்பிச்சிருக்கு. நேராக கேட்டால் ஒரு லேடி பேர் எனக்கு முன்னாடி அந்த நம்பர் எனக்கு எங்கேயோ எழுதியிருந்து அந்த ஒரிஜினல் நம்பர் தெரிஞ்சு அந்த நம்பரை உடனே அடித்து ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆமாங்க, எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு தெரியல, 3 நாளைக்கு முன்னாடி இது மாதிரி ஃபோன் வந்தது, நான் சில விஷயங்கள்லாம் பேசினேன், அதுலேருந்து ஃபோன் ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் என்னை திட்டுறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு தெரியல, அவங்க படிப்பறிவு அவ்வளோ இல்லை. பட் அதில் வச்சு அந்த வைரஸ் உள்ளே வந்து அந்த ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய வைரஸ் மூலமாக வாட்ஸ்அப்போட பெயரை மாற்றி அந்த வாட்ஸ்அப் அவ்வளோ பேருக்கும் இதே மாதிரி போனஸ் பாயிண்ட்ஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு போய் யாரெல்லாம் கிளிக் பண்ணாங்களோ அது பெரிய ஃபங்கஸ் அப்படியே பரவிடும். ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் போயிடும். ஸோ இந்த ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். அதில் முக்கியமான விஷயம், .apk என்று முடியும் எந்த ஃபைலையும் தொடாதீர்கள். .apk .apkங்கிறது ட்ரோஜன், அது ஃப்ராடு. அது எந்த அக்கௌண்ட்டில் போய் அதை கிளிக் பண்ணுறாங்களோ அந்த அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை லூட் பண்ணிடும். பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இல்லை உள்ளே இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எப்போ பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் பூரா உங்களுக்கு அனுப்பிச்சிடும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போனீங்க, இந்த பாஸ்வேர்டு போட்டிங்க, பின் நம்பர் போட்டிங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு அனுப்பிச்சிடும். அடுத்த நிமிஷம் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இப்போ வந்து எப்படி வேறு வருதுன்னு கேட்டால் .apkங்கிற பேரில் வெட்டிங் இன்விடேஷன் வருது. சொந்தக்காரங்க பேர்லேருந்து வர்ற மாதிரி வரும். நம்ம குரூப் மெம்பர்லேருந்து வர்ற மாதிரி வரும். நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த குரூப்லேருந்து வர்ற மாதிரி வரும். நம்ம உடனே நம்ம மாமா மச்சான் தானே வெட்டிங் அனுப்பிச்சிருக்காங்களே, யார் வெட்டிங் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட ஆங்ஷைட்டியில் ஒரு இதில் வந்து உடனடியாக போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போச்சு. வெட்டிங் இன்விடேஷன் வந்தால் பிடிஎஃப் ஃபைலாக வரும், இல்லை இமேஜ் ஃபைலாக வரும், .apk ஃபைலாக வராது. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. .apk என்றால் அது ஃப்ராடலண்ட் ட்ரோஜன். ரைட்டா, அதில் எந்த நல்ல விஷயம் பார்க்க வேண்டாம் நமக்கு. .apk என்றால் அது ட்ரோஜன், டேஞ்சரஸ், உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவ்வளோ பணம் லூட் ஆகணும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ப்ரைஸ் ஆஃபர். உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ரைஸ் விழுந்திருக்கு, எனக்கு கூட மெசேஜ்லாம் வருது. நீங்கள் சியாஸ் கார் வச்சுருக்கிறீங்க, இந்த சியாஸ் கார் வச்சுருக்கவங்கள பொறுக்கி எடுத்து அதில் ஒருத்தர் குழுக்களில் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு. வேண்டாம், அந்த ப்ரைஸை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த ப்ரைஸை கிளைம் பண்ணால் ஒரு அமௌண்ட் கேட்குறான். இப்படி தான் அவங்கள்ட்ட மோடஸ் ஆப்ரேஷன் இப்படி தான். இந்த ப்ரைஸ் வாங்கணும்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும், இந்த ஹோட்டலுக்கு வரணும், இதோட அட்மிஷன் சார்ஜ் இவ்வளோ கொடுக்கணும், இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஃபீஸ் கொடுக்கணும். எல்லாமே ஃப்ராடு. போகணும், எனக்கு ப்ரைஸே வேண்டாம், நீயே வச்சுக்கோ, ப்ரைஸு கூரியரில் அனுப்பு. ப்ரைஸ் தானே விழுந்திருக்கு, நான் இதுக்கு ரூபா கட்டணும், கூரியரில் அனுப்பு. அவ்வளோதான் என்னோட கேள்வி. அது ஓடி போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. அதே போல் தான் ஹாலிடே ஹோம் ஆஃபர். நிறைய வந்து இந்த ரிசார்ட்ஸ் அந்த ரிசார்ட்ஸில் உங்கள் பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், உங்கள் பேரில் குழுக்களில் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாலே என்னவோ டேஞ்சர். ஸோ குளிக்கிருக்கிறோம், உங்களுக்கு கப்புளோட நீங்களும் ஒய்ஃபாக தான் வரணும் மீட்டிங்க்கு, சாயங்காலம் உங்களுக்கு இன்னைக்கு பஃபே உங்களுக்கு ஃப்ரீ வாங்கன்னு சொல்லுவான். ட்ராப், அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் போனீங்கன்னா உள்ள பெரிய அளவில் மாட்டி விட்ருவாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கிற விஷயம், 21,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிர்மலா சீதாராமன் பேரில் வருது, டாடா பேரில் வருது, அம்பானி பேரில் வருது, எல்லா முக்கியமான நாராயணமூர்த்தி பேரில் வருது. நாராயணமூர்த்தி பேர்லாம் அதிகமாக வந்திருக்கு, நிர்மலா சீதாராமன் பேர்லாம் அதிகமாக வந்திருக்கு. வீடியோ இன்டர்வியூ பண்ணுற மாதிரி, அந்த இன்டர்வியூர் ஒரிஜினலாக ப்ரெஸ்ஸில் இருக்கிறவர் தான், அவர் பண்ணுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஃபோட்டோவை மட்டும் கொடுத்தா
அவங்க உட்காந்து இன்டர்வியூ பேசுகிற மாதிரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது மூலமாக நிர்மலா சீதாராமன் பேசுகிற மாதிரி, நாராயணமூர்த்தி பேசுகிற மாதிரி, அம்பானி பேசுகிற மாதிரி, இந்திய மக்களுடைய பொருளாதாரத்தில் மாற்ற போகிறோம், வெறும் 21,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் போகிறோம், 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு எனக்கு இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70-80 இதாவது நான் பார்த்துருப்பேன். 70-80 இதுலேயும் ரிப்போர்ட்டிங் ஆஸ் ஸ்பேம் அந்த வேலையை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்பேமுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தட் அந்த சர்வருக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. அவங்க நிறுத்தலாம், பட் ஒரு வார்னிங்காவது நம்மகிட்ட இருந்து மெசேஜாவது கொடுக்கணும். அந்த கடமை நமக்கு இருக்குது. நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நம்பாதீங்க. இது மாதிரி நிர்மலா சீதாராமன் பண்ணுறாங்க, பேசியிருக்காங்க, நாராயணமூர்த்தி பேசியிருக்காங்க, நம்பிக்கை போடலாம். என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் கூட கேட்டாங்க, இப்படி நாராயணமூர்த்தி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காராமே, 21,000 கொடுத்தா இது மாதிரி 10 லட்சம் வருமாமே. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இது எல்லாமே போகஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஏமாத்துக்கொள்ள வேலை. அதனால் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அடுத்து ரீசெண்டாக வந்திருக்க விஷயம், டிராஃபிக் சலான் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு வரும். எஸ்எம்எஸ்லையோ வாட்ஸ்அப்லையோ உங்களுக்கு வரும். உங்கள் வண்டி வயலேட் பண்ணியிருக்கு, டிராஃபிக் சிக்னல் நிற்காமல் போயிருக்கு, ஓவர் ஸ்பீடிங்கில் போயிருக்கு, உங்களுக்கு சலான் ஜென்ரேட்டட், 1000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வண்டி நம்பர் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரீசண்டாக நம்மளுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை டிராஃபிக் போலீஸ்லேயோ நம்மளுடைய நம்பர், பேர், அட்ரஸ் எல்லாம் திருடப்பட்டது என்று ஒரு பத்திரிகையில் மெசேஜ் பார்த்தேன். நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடுது. யார் கார் ஓனரு, வண்டி நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் போயிடுச்சு. திருடிட்டாங்க, மொத்தமாக திருடிட்டாங்கன்னு ஒரு பேப்பரில் நான் பார்த்தேன். அதிலிருந்து ஜென்ரேட் ஆகி வருகிறது, உங்களுக்கு டிராஃபிக் சலான் அனுப்பிச்சிருக்கோம், ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்புகிறோம். அந்த லிங்கை தொட்டால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் காலி. சில சமயம் அது .apk ஃபைலாக வருது. நம்ம வெறுமனே மெசேஜ் நினைக்கிறோம் .apk ஃபைல். .apk ஃபைலும் ஃப்ராடு. அது 2 தொட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆகும். ஸோ டிராஃபிக் சலானை நெக்லெக்ட் பண்ணுங்க. முதல்ல டிராஃபிக் சலான் ஜெனுவினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் முதல்ல நெக்லெக்ட் பண்ணுங்க. திருப்பி ஒரிஜினலாகவே போலீஸ் ரிப்போர்ட் வந்து திருப்பி 2வது தடவை 3வது தடவை வரும். .apk ஃபைல் இல்லை என்றால் அதை நம்ம அப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் இது உடனே பயந்து போய் உடனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் காணாமல் போயிடும். அடுத்தது சைபர் கிரைம் நேஷனல் கிரைம் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு, நேஷனல் கிரைம் அது பேர் அது ஒன்று ஃபுல்லாக பியூரோன்னு வரும். அந்த பேரை போட்டு ஒரு பேஜ் அப்பியர் ஆகி திடீர்னு வரும் உங்கள் பேர். திடீர்னு உங்கள் பேஜில் திடீர்னு வந்துடும், உங்கள் பேஜ் வந்து பிளாக் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு வரும். ஏன்னா சில சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் நான் வந்து என்னோட உளவியல் ரீதிக்காக சில விஷயங்களை செக் பண்ண போகிறோம் அப்படின்றால் சில வார்த்தைகளை வச்சு நம்ம தேடினாலே வந்து அது உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வைரஸ், இது மாதிரி ட்ரோஜன் பீப்புள் இது மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சைபர் கிரைம் இந்த கிரைம் பண்ணுறதுக்காக ஒரு நம்மளை ஏமாத்துறதுக்காக நேஷனல் கிரைம் ரிஜிஸ்டர் பியூரோ அப்படிங்கிற பேரில் போட்டு உங்களுக்கு உங்கள் பேர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, கிரைம் ஆயிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரி இந்த நேமில் இதில் வெப்சைட்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லி இது மாதிரி என்ன நீங்கள் பார்த்தாலும் உடனே அனுப்பிச்சிடும், வந்துடும். நிறைய பேர் பயந்துருவாங்க. நமக்கு வந்து நான் சாதாரணமான ஒரு விஷயம் தானே பார்த்துட்டு இருக்கிறேன். இது வந்து மெடிக்கல் இதுலேயோ உளவியல் ரீதியோ பார்க்கக்கூடிய வார்த்தை தானே, நமக்கு ஏன் இது வருகிறது என்று கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது ஒரிஜினல் அல்ல, அது டூப்ளிகேட். அதுக்கு ஃபைன் கட்டணும் கீழே போட்டிருப்பான் லிங்க்கு, உங்களுக்கு 1000 ரூபா ஃபைனு, உங்கள் பேரில் கேஸ் ரிஜிஸ்டர் எடுத்து கேஸ் நம்பர்லாம் போடுவோம், இதை நீங்கள் கிளிக் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி போட்டால் அது வந்து தப்பான ஆளுக்கு வேறு யாருக்கும் ரூபா போகுது. கவர்மெண்ட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் கவர்மெண்ட்டு ஒரு கேஸை போட்டு இன்ஸ்டண்ட்டாக ஃபைல் நம்பர் க்ரியேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா ஃபைன் போடலாம், வர சான்ஸே இல்லை. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் உளவியல் ரீதியாக 1-2 வார்த்தைகள் தேடினா அதுக்கே வந்து நேஷ்னல் கிரைம் ரிஜிஸ்டருக்குலாம் போகாது. அது வந்து நீங்கள் போன் ஏரியா வேண்டாத வீடியோக்கள் பார்த்துட்டு அப்படி வர்றவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சாதாரணமாக நம்ம வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் இருக்க வார்த்தைகள் போட்டாலே வராது. ஆனால் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு நான் வார்ன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்குறேன். அடுத்தது ட்ரஸ்ட்டு, டொனேஷன். இதில் வந்து இவ்வளோ ரூபா நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் இவ்வளோ ரூபா உங்களுக்கு திரும்பி வருங்கிறோம். நம்ம கொடுக்குற நிலைமையில் இருந்தால் டொனேஷன் கொடுத்துட்டு போய்டும், தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ட்ரஸ்ட்டு கொடுப்போம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுப்போம், யாராவது தெரிஞ்சவங்க மூலமாக சொல்கிற ட்ரஸ்ட்டு கொடுப்போம். இப்போ ஒரு ஃபேமிலியில் யாராவது ஒரு ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்போம். முன்ன பண்ண தெரியாத ஒரு ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு போய் கொடுத்தா உங்களுக்கு இவ்வளோ ரூபா வருங்கிற போது பேராசை. இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு 4000 வரும், 8000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இன்னொரு 4 பேரை சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. ரைட்டாக மொத்தமாக காணாமல் போயிடுவாங்க. ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால மக்கள் நம்பி ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிருக்க விஷயங்கள் 23 ஏரியாக்களில் நம்மளுடைய சைபர் கிரைம் கிரிமினல்ஸ் எப்படிலாம் ஏமாற்றுறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அது ஃபேஸ்புக்கில் லைவ் கொடுத்துருக்குறேன்,
இது யூடியூப்ல இது ஃபுல்லாக ரெக்கார்டு ஏற்றி விடுவேன். ஸோ முதல்ல இருந்து நீங்கள் பார்க்கணும்னா யூடியூப்ல உங்களுக்கு லிங்க் இன்னைக்கு ஈவினிங்ல நான் போட்டுருப்பேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இந்த தகவலை நிறைய பேர் கொண்டு சேருங்க. எனக்கு லைக் வேணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த பர்பஸ்க்காக அந்த வீடியோ போடலை. ஆனால் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் இந்த தவறு நடக்காம அவங்க அக்கௌண்ட் பணத்தை சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறேன். எது வந்தாலும் முதல்ல சந்தேகப்படுங்க. இமெயில்லையோ எஸ்எம்எஸ்லையோ ஃபோனே வந்தாலும், இப்போ ஃபோன் நிறைய இடத்துல இன்னும் 24வது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு கூரியர் வந்திருக்கு, உங்கள் பேரில் ஒரு கூரியர் உங்கள் பேர்லேருந்து போயிருக்கு, இல்லை உங்கள் பேரில் ஒரு கூரியர் வந்திருக்கு, அதில் வந்து ட்ரக்ஸ் இருக்குது, அதனால் உங்கள் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு போலீஸ் பேசுகிற மாதிரி, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பேசுகிற மாதிரி, இந்த மிரட்டுற துணி எல்லாம் சைபர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். சைபர் அரெஸ்ட்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. யார் சொன்னாலும் அப்பா பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், வேறு எதுவும் பேசலாம். பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, இந்த ஸ்டேஷனுக்கு வா, சிந்தாரிப்பேட் ஸ்டேஷனுக்கு வா, எக்மோர் ஸ்டேஷனுக்கு வா, பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு வா, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் இப்படியெல்லாம் ஃபோன்ல எல்லாம் சைபர் அரெஸ்ட்லாம் நம்ம இந்தியன் பீனல் கோடில் கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியவே போகக்கூடாது, லேப்டாப் நகரவே கூடாது. நீங்கள் நகர்ந்தீங்கன்னா அவ்வளோதான். அவங்க அக்கௌண்ட்டில் இவ்வளோ ரூபாய் இருக்கிறாங்க, என் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அவ்வளோத்தையும் மொத்தமாக அடிக்கிறான். அதனால் இந்த மாதிரி உங்கள் பேரில் கூரியர் போயிருக்கு, உங்கள் பேரில் கூரியர் வந்திருக்கு, உங்கள் ஆதார் நம்பரை கூட சொல்லுவான், ஆதார் நம்பரை கூட சொல்லுவான். ஜெராக்ஸ் கடையில் போனால் எவ்வளோ ஆதார் ஸ்லிப்பு கிடக்கு. ஜெராக்ஸ் கடையிலேருந்து வர்ற குப்பையில் பார்த்தீங்கன்னா மினிமம் டெய்லி 30 ஆதார் நம்பர் கிடைக்கும், டீட்டெயில்ஸ் கிடைக்கும், டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். சரியாக பிரிண்ட் ஆகல, இதுக்கு உடனே கிழிக்காமல் அப்படியே போடுறாங்க. நானே நிறைய கடையில் சொல்லியிருக்கேன், உன்னை கடை நம்பி ₹1 ₹2 நம்பி நான் கொடுத்துருக்கோம், அந்த ஜெராக்ஸுக்கு சரியாக வரல, இந்த கீழே எதுக்கு போட்டுக்க, குப்பையில் போகிறது எவனுக்கோ போகுது. ஸோ நிறைய இடத்துல ஆதாரை கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் ஆதாரில் வந்து கடைசி 4 நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ண முடியும். அதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கே கட்டாலும் அதை மட்டும் கொடுத்தா போகிறோம், ஃபுல் நம்பரை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? ஸோ இது போல் டிஜிட்டல் அரெஸ்ட் என்றால் நம்பாதீர்கள். டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற ஒரு கிடையவே கிடையாது. அப்படியே தான் மிரட்டினானா பகல் ஸ்டேஷன் வாயா பார்த்துக்கலாம், ½ அன் ஹவர் வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா? நானே ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிரிமினல் என்னோட இதில் வந்தான், மெசஞ்சரில் வந்தான். வேறு மாதிரி பேசிட்டு கிரிமினல் மெசஞ்சரில் வந்துட்டான். நான் வந்து அவனை சந்தேகப்பட்டு நான் திட்டுறேன். நீ வந்து நீ கேட்குறதெல்லாம் பார்த்தா சைபர் கிரிமினல் நம்பர் இருக்குது, நீ கிரிமினல் தான், உன்னை நான் வந்து சைபர் கிரிமினல் போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உன் மெசேஜ் கொடுக்குறேன். நீயே கிரிமினல் தான், நீயே சைபர் கிரிமினல் தான் அப்படின்னு என்னையும் பதில் சொல்கிறான். சரி நீ ப்ரூவ் பண்ணு நான் சொல்கிறேன். நான் நீ ப்ரூவ் பண்ணு, நீ கிரிமினல் தான் என்ன ஆர்கியூ பண்ணுறான். சரி வா பக்கத்து ஸ்டேஷன் வா, அசோக் நகர் வா, இன்னும் 1 ஹவரில் நான் இருக்கார் வா அப்படின்னு சொல்லி கேட்டான். காணாமல் போயிட்டான். அப்படி போயிட்டான். ஸோ வி ஹேவ் டு பி அலர்ட், அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். எந்த புது நம்பர் வந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த மெசஞ்சரில் புது கான்டாக்ட் வந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க. டெலகிராம் சேனலில் 95% ஃப்ராடு தான். புதுசாக வரக்கூடிய கான்டாக்ட் எல்லாமே ஃப்ராடு தான். அது நிறுவனங்களோ வேறு ஏதாவது வந்தால் நம்பலாம். பட் இது போல் தனி நபராக வேறு ஏதாவது வந்தால் சந்தேகம் பண்ணி டெலகிராம் சேனலில் ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க, ஐடென்டிட்டி கிடைக்காது அப்படிங்கிறனால. ஸோ மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தகவல் எதுவும் தெரிஞ்சாலும் யூடியூப்பில் கீழே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்ஸ் எ லாட். மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் இன்னொரு தடவை சந்திப்போம். இது யூடியூப்லையும் ஏற்றி வைக்கப்படும், ஃபேஸ்புக்லையும் ரெக்கார்டில் இருக்கும். தேங்க்யூ, பை. அடுத்த உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார், கமலக்கண்ணன். சொல்லுங்க சார், கமலக்கண்ணன் சொல்லுங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க பண்டிகை இருந்தனால சாமி விட்டுட்டு அப்புறம் லேட்டா தான் ஆமா, நானும் அன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஏன்னா யூடியூப்ல ஏத்த போறாங்க நம்பிக்கை தான் எனக்கு. அதான் பரவாயில்ல. இது யூடியூப் ரெக்கார்டிங் மெசேஜ் கிடைக்கும்ல சார்? கண்டிப்பா அனுப்புறேன் சார், கண்டிப்பா அனுப்புறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நடுவுல தான் ஜாயின் பண்ணேன், பட் வெரி வெரி யூஸ்ஃபுல் மெசேஜ். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நீங்க போடுற எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், எல்லாம் இந்த டைனாமிக். அதனால அது எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அது வந்து ஃப்ரீ டைம்ல அப்படியே வந்து எங்க பொக்கிஷ மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு. நமக்கு தெரிந்த தகவல்கள் எனக்கே அல்ல. நமக்கு பகவான் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக என்னை மீடியமாக யூஸ் பண்ணுது, அவ்வளவுதான். அதெல்லாம் ரொம்ப ரியலி வெரி வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க்ஸ் அலாட் சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விஜயலட்சுமி மேடம், உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் சொல்லலாம். நீங்க எக்ஸ்ட்ரா தகவல் எதுவும் சொல்றதா சொல்லலாம், இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. தகவல் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சந்திப்போம், பை.